பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். உதயநிதி முதல்வர் 2 பேருமே பேசின காட்சிகளை தற்போது பார்த்தோம். உதயநிதியோட பேச்சில் விஜயை அட்டாக் பண்ணியிருந்தாரு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் என்டிஏ கூட்டணியும் கடுமையாக விமர்சிச்சிருந்தார். இந்த மாநாடு சொல்ற மெசேஜ் மாநாடு மிக மிக முக்கியமாக தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இது தொடர்ச்சியாக முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் தான். அதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறார். இன்னொன்று, இந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார். ஒரு கொள்கை பிடிப்பற்ற ஒரு கூட்டம் அப்படின்னு தாவேகா மீதான கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவரும் அதிமுகவை பாதம் பார்த்து நடப்பவர்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அரசியல் இதில் ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருந்தாலும் வழக்கமாக அவர்கள் பொதுவாகவே இளைஞரணி கூட்டம் நடத்துகிற பொழுது 2 பேருக்கு மெசேஜ் சொல்லுவாங்க. ஒன்று, தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் பின்னால் இருப்பவர்கள் சும்மா ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான், இது ஒரு கொள்கை பிடிப்புள்ள கூட்டம், எப்படியெல்லாம் இங்கே இளைஞரணி கட்டமைக்கப்பட்டுச்சு, முரசொலியில் ஒரு பாசறை பக்கம் வந்ததுலேருந்து தொடங்கி அறிவு திருவிழா நடத்தினது தொடங்கி பல விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு நூலகங்கள் நடத்துறது தொடங்கி இப்படியான ஒரு அறிவார்ந்த தளத்தில் கொண்டு வர்றதா தொடர்ச்சியாக முன்னிறுத்துறாங்க. அதை தான் அவர்கள் சொன்னாங்க. இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு இதில் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட இளைஞர் அணிக்கு இந்த தேர்தலில் ஒரு கூடுதலான சீட்டு கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட முதல்வர் சொல்றார் தன்னுடைய கடந்த காலத்திலிருந்து எடுத்துட்டு வந்து சொல்றாரு, என்னோட இப்ப அமைச்சரவையில் இருக்கிறதுல 10 அமைச்சர்கள் இளைஞரணியிலிருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 மேயர்கள் திமுக இளைஞரணியிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க, 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை ரொம்ப பெரிய ஒரு எண்ணிக்கை. 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இளைஞரணி மூலமா உருவானவங்க அப்படிங்கக்கூடிய அந்த வாதமாக 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பிடுறார். ஸோ இந்த இடம் தான் அங்க இருக்கிறவங்கள ரொம்பவே கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த முறை ஷீட் ஷேரிங்கே எப்படி இருக்க போகுதுன்னா, திமுக இளைஞர் அணிக்கு அதில் ஒரு பெரும் பங்களிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாநாடு ரொம்ப குறியீடாக நமக்கு உணர்த்துது. ஏன்னா இளைஞரணியில் அவர் சொல்லுகிற பொழுது அந்த கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் சொல்றாரு, எல்லாரும் எனக்கு முன்னாடியே பேசினவங்க குறிப்பிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. எனக்கு மூத்த பிள்ளை இளைஞரணி தான், அதை நான் கவனிக்காம விட்டுருவானாங்கிற வார்த்தையை கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல 2 செய்திகள் கடத்தப்படுது. ஒன்று, இங்க இருக்கக்கூடிய சீனியர்களை ஒப்பிட்டு சொன்னார். ஒரு தங்கம் தென்னரசு அவர்கள் சீனியர், அதை விட சீனியர் KKS சார், 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாத்தீங்களாங்கிறார். இது ஒரு செய்தியை கீழே கடத்துது. எவ்வளவு பெரிய சீனியரா நீங்க கிரவுண்ட்ல இருந்தாலும் இளைஞர்களுக்கு கொஞ்சம் வழிவிட வேண்டிய தேவையும் இருக்கு, இளைஞர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய தேவையும் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. இளைஞர்கள் உழைத்தால் பலன் கிடைக்கும். இன்னைக்கு விஜய் பின்னாடி இளைஞர்கள் போறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க பின்னால் போய் கூட்டமா சேர போறீங்களா, இங்க சட்டமன்ற உறுப்பினராக போறீங்களா என்பது கொண்டு ஒரு சில செய்திகளும் கடத்தப்படுது. இளைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய உரையா இருக்கும். திமுகவுக்குள்ள இது ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் கணிசமான எண்ணிக்கையில சீட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோட்டால இளைஞரணிக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது இன்றைய முக்கிய தகவல் அப்படின்னு பாருங்க. நிச்சயமா. அது மட்டும் இல்லாம யூடியூப் வீடியோஸ் நிறைய பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பாருங்க. தொடர்ந்து சோசியல் மீடியால பேசி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க, சோசியல் மீடியால கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி இளைஞரணிக்கு இந்த தடவை அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா, தாவேகா போன்ற கட்சிகளுக்கு போட்டியாக முழுக்க முழுக்க உதயநிதியை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலை திமுக சந்திக்குதா? ஆமா, நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் என்பதே உதயநிதியை களத்துல இன்னும் வேகப்படுத்துவாங்க. நீங்க விஜய் என்பது ஒரு புதிய சக்தி, அந்த சக்தியை எதிர்கொள்ள வேண்டிய தேவை 2 கட்சிக்கு இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு. அந்த இடத்துல திமுக தன்னை மறுபரிசீலனை பண்ணியிருக்காங்கல்ல. இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் உடைத்து சொல்வதாக இருந்தா, தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகம் போன்ற விஷயங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாசறை பக்கங்கள்னு நீங்க முரசொலியிலே ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க, அறிவு திருவிழா இன்னொரு பக்கம் நடத்துறாங்க. இன்னொன்று, தொகுதி வாரியாக போய் பேசுறதுக்கு இளம் பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. முதல்ல அவங்க தான் பண்ணாங்க, இன்னைக்கு அதிமுகவும் பண்ணிட்டாங்க. அண்மையில வீர வணக்க நாள் கூட்டம் நடந்தது. நான் என்னுடைய ஊரான கன்னியாகுமரியில கூட அதிமுக தேரூர்னு ஒரு கிராமத்துல இளம் பேச்சாளர் ஒரு பொண்ணு திருநெல்வேலியில இருந்து பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிந்தது. அப்ப திமுகவை பார்த்து அதிமுகவும் சில விஷயங்கள் செய்திருக்காங்க. பட் அதே போன்று இன்னைக்கு இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறதுனால இளைஞரணியை வேகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு சொன்னாங்கல்ல கூட்டத்தில், ஏற்கனவே திருவண்ணாமலையில வடக்கு மண்டலத்தை முடிச்சிட்டோம், இங்க நாங்க ஒரு தென் மண்டலங்கள் அப்படின்னு நம்ம தென் மாவட்டங்கள்ல பாக்குறப்ப கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் சார். இந்த 10 மாவட்டங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு 58 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 58 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே 40 தொகுதிகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி வசம் தான் இருக்கு. ஒரு 18 தொகுதிகள், அந்த 18 தொகுதிகளில் 16 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க, 2 தொகுதி பாஜக, ஒன்று நாகர்கோவில், இன்னொன்று திருநெல்வேலியில நயினா நாகேந்திரன் அவர்கள் பெற்ற வெற்றி. அப்போ ஒரு 18 தொகுதி தான் வெளியில போயிருந்தது, கிட்டத்தட்ட 40 தொகுதி அவங்க வலுவா ஜெயிச்ச ஒரு பகுதி. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க இந்த மெசேஜை கொண்டு வர்றது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துறது, இளைஞர்களுக்கு வேகப்படுத்துறது. இன்னொன்று, இந்த பகுதிகளில் தான் நம்ம மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு, சிறுபான்மையினர் ஓட்டு கணிசமாக இருக்கு. நீங்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அந்த தென் மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல விஜயால எந்த சேதமும் இருந்துடக்கூடாதுங்கிறதையும் நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏங்கிறத மீண்டும் அழுத்தமா சொல்றாரு, முதல்வரும் சொல்றாரு, இவங்க உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களும் அந்த குரலை தான் பேசுறாங்க. அப்ப தமிழ்நாடு உங்களுக்கு காக்கப்படணுமா அல்லது என்டிஏவா அப்படிங்கிற ஒரு கருத்துருவை உருவாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் விஜய்க்கு பக்கம் நகராமல் தடுக்கப்படும். இன்னொன்று, இந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கிட்ட
விஜயை விட வலிமையா இங்க பாருங்க, நாங்க நிர்வாகிகளை திரட்டிட்டோம், நீங்க வந்து தொண்டர்களை திரட்டுறீங்க, ரசிகர்களை திரட்டுறீங்க, இங்க வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு 2.5 லட்சம் தொண்டர்களை திரட்டிடல, நிர்வாகிகளை திரட்டிருக்கோங்கிற செய்தியை சொல்றாங்க. சோ அந்த வகையில் இது திமுகவுக்கு முக்கியமான கூட்டம் அப்படின்னு. நிச்சயமா விஜய் வந்து பழைய டெக்னிக் அப்படின்னு விமர்சிச்சாலும், திமுகவோட டெக்னிக்கெல்லாம் பழசுன்னு விமர்சிச்சாலும், திமுக இங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா நகர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அரங்குக்கு வந்து இந்த கூட்டம் தொடர்பான பல்வேறு விவகாரங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சாமி. நன்றி.